அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 46வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இங்கே அநேக தொடர் கேள்விகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடியும். 3 கேள்விகள் இயேசுவை நோக்கி அவரை எதிரியாக பார்த்தவர்களால் அவைகள் கேட்கப்பட்ட கேள்விகள். கடைசி கேள்வி இயேசுவால் கேட்கப்பட்ட கேள்வியாக இந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது. இஸ்ரவேலை ஆள்கிறதற்கு ஏரோது குடும்பத்திற்கு உரிமைகளையும் ஆதரவையும் கொடுத்து வந்த உலக பிரகாரமான அரசியல் மனம் கொண்டவர்கள் ஏரோதியர்களாக காணப்படுகிறார்கள். பொதுவாக பரிசேயர் அவர்களுக்கு எதிராக இருந்தனர். ஆனால் இயேசுவை சிக்க வைப்பதற்காக இப்பொழுது அவர்களுடைய உதவியை நாடி அங்கே தன்னுடைய சீஷர்களையும் ஏரோதியர்களையும் இயேசுவினிடத்தில் அனுப்புகிறார்கள். இங்கே ஏரோதியர்கள் வந்து மாய்மாலமான வார்த்தைகளையும் புகழ்ச்சிகளையும் கக்குகிறதை நாம் பார்க்கிறோம். தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி தொடங்கிற்று. உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். எப்படியாவது இவரை வந்து ஒரு ஆட்சி செய்கிறவர்களிடத்தில் சிக்க வைத்து விட வேண்டும் என்று சொல்லி இவர் தேசத்துக்கு விரோதமாக தேச துரோகம் எதையாவது செய்கிறாரா, கிளர்ச்சி செய்கிறாரா என்கிற நிலையிலே இந்த கேள்வியானது கேட்கப்படுகிறது. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து என்று பார்க்கிறோம். துர்க்குணத்தோடு கூட கேட்கப்பட்ட கேள்வி. அதை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள், தெனாரியம் என்று சொல்லுகிற அந்த வெள்ளிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீஷர் என்கிறவர் தான் ரோம பேரரசர். அங்கே அந்த வெள்ளிக்காசில் திபேரியுவினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று ஆண்டவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். ராயனுடையது என்கிறார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அதாவது, நீங்கள் கொடுக்கிற வரி பணமானது ஒரு நல்ல நிர்வாகத்தை செய்கிறதற்கு, அரசாங்கத்தால் பயன்படுத்துகிறதற்கு அவைகள் உபயோகப்படுத்தப்படுமானால் அதை நிச்சயமாக நீங்கள் செலுத்தியாக வேண்டும், லஞ்சமாக அல்ல. இன்றைக்கு ஒரு ஆளுகிறவர்களால் நியமிக்கப்படுகிற வரிகளை தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக செலுத்தி ஆக வேண்டும் என்பதே இங்கே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு, ஒரு நல்ல நிர்வாகத்தை நமக்கு தருகிறதற்கு, ஒரு நல்ல தண்ணீர் வசதியை, நல்ல ஒரு ரோடு வசதியை அல்லது நல்ல காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்து, நல்ல படிப்பு வசதிகளை இவைகளையெல்லாம் ஏற்படுத்தி தருகிறதற்கு நம்முடைய வரி பணத்தை அவர்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அந்த நிர்வாகத்திற்காக நம்மேலே நியமிக்கப்பட்ட அந்த காரியங்களை அவருக்கு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். யூதர்கள் வாழ்ந்த நாட்களிலே, இப்பொழுது இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ரோமர்கள் இங்கே யூதர்களை ஆண்டபடியினாலே எல்லா நிலங்களும் அங்கே ரோமர்களுக்கு சொந்தமாக்கப்பட்டு தங்களுடைய நிலங்களுக்கு இவர்கள் வரி செலுத்தக்கூடிய நிலைமையில் இவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நான் டேக்ஸு கரெக்டாக கட்டிடுறேன், நான் வீட்டு வரி கட்டிடுறேன், தண்ணி வரி கட்டிடுறேன், சொத்து வரி கட்டிடுறேன், எல்லாம் சரியாக செய்கிறேன், இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டிடுறேன்னு சொல்லிவிட்டு தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது பாவம் என்பதை ஆண்டவர் பேசுகிறார். தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காணிக்கையை சரியாக எடுத்து வைத்து தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போல் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆராதனைகள், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் முடித்த பொழுது அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று எழுதப்படுகிறது. முதல் கேள்வி. 2வது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல், அதாவது குழந்தை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. அதாவது அந்த சந்ததி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சகோதரன் திருமணம் செய்து குழந்தை பிறக்கிறதற்கு முன்பாக மரித்துவிட்டால் அவனுடைய சகோதரன்
அந்த மனைவியை விவாகம் செய்து கொண்டு அவளுக்கு சந்தானத்தை உண்டாக்கணும்னு மோசே சொல்லியிருக்கிறார. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். 7 அண்ணன் தம்பிக்கு ஒரு மூத்தவன் ஒரு மனைவியை மணந்திருக்கிறான். அவன் குழந்தை பேர் இல்லாமல் இறந்து விட்டான் என்கிற ஒரு கதையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள், அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். அதாவது மற்ற எல்லா காரியத்திலையும் தேவதூதர்களைப் போல இல்லை, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். ஆனால் கொல்வனை கொடுப்பனை திருமண உறவு என்பது அங்கே பரலோக ராஜ்யத்தில் இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசிட்டு, மோசேயை இவர்கள் சதுசேயர்கள் நேசித்து அதிலிருந்து பேசினபடியினாலே அங்கே இருந்தே அவர்களுக்கு பதில் உரைக்கிறார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். என்னை குறித்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கிறீர்களே. ஆபிரகாம் மரித்து விட்டார், ஈசாக்கு மரித்து விட்டார், யாக்கோபு மரித்து விட்டார். மரித்தவர்களுக்கு நான் தேவனா? நான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் அல்லவா? ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிற. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாமினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு அது இந்த பூமியில் மட்கி போகப்படுகிறது. அவருடைய ஆவி தேவனால் பாதுகாக்கப்படுகிறது. ஈசாக்கும் யாக்கோபும் அப்படியே இந்த உலகத்தில் மரித்தவர்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு அவைகள் இந்த பூமியில் மக்கி போகப்படுகிறது. ஆவி பாதுகாக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த சரீரமும் உயிர் பெற்று அந்த ஆவியும் இணைகிறதைத்தான் வேதம் உயிர்த்தெழுதல் என்று குறிப்பிடுகிறது. ஆகவே ஆபிரகாமினுடைய ஆவி இன்னும் மரிக்கலை, ஈசாக்கின் ஆவி மரிக்கலை, யாக்கோபின் ஆவி மரிக்கலை. அவர்கள் ஒரு நாளிலே உயிர்த்தெழுதலிலே மக்கிப்போன சரீரத்தையும் நான் உயிர் பெறச் செய்து இரண்டையும் இணைப்பேன் என்கிற ஒரு காரியம் இதில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொல்லித்தான் தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறேன். ஏன்னா சமுத்திரம் தன்னில் மரித்தவர்களை ஒப்பு கொடுக்கும், பூமி தன்னில் மரித்தவர்களை ஒப்பு கொடுக்கும், எல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இந்த ஆவியும் சரீரமும் உயிர்த்தெழுதலின் நாளிலே இணைக்கப்பட்டு தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதே. அந்த காரியத்திற்காக அவர்கள் மரித்தவர்கள் உயிரோடு கூட வருவார்கள் என்கிற கருத்தை இங்கே ஆண்டவர் சொன்னபொழுது ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர்கள் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. இப்பொழுது 3வது கேள்வி கேட்கப்படுகிறது. போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுதல், அன்பு தான் பிரதானம் என்று சொல்லி இந்த காரியங்களிலே இயேசு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அன்பின் மார்க்கம், இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் அன்பின் சாம்ராஜ்யம் என்பதை காண்பிப்பதற்காக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அதாவது நீ உன்கிட்ட எவ்வளவு நீ நேசிக்கிறியோ, உன்னை எப்படி மற்றவர்கள் கனப்படுத்தணும்னு நினைக்கிறியோ, மற்றவர்கள் உனக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ, அதே போல் நீ மற்றவர்களுக்கு செய்கிறதற்காக உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறியோ அதே போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று சொன்னார். அதாவது கிராஸ் பார்க்கிறோம், சிலுவையை நேராக காண்பிக்கிற அந்த பகுதியானது தேவனோடு கூட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு மனதோட அன்பு கூறச் சொல்லுகிறது. சைடில் காண்பிக்கிற சிலுவையினுடைய குறியானது சக மனிதர்களோடு கூட அன்போடு கூட வாழும்படியாகத்தான்
வேதம் நமக்கு போதிக்கிறது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. முழு மார்க்கமே இதற்குள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி இயேசு பேசிவிட்டதை பார்க்கிறோம். பரிசேயர் கூடியிருக்கிற இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? அதாவது சங்கீதம் 110 ஆண்டவர் அங்கே இருந்து பேசுகிறார். 1 அவர் சொல்லுகிறார், அவர் தன்னை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே என்று சொல்லி, தங்கள் மகன்களை கர்த்தர் என்று அவர்கள் அழைப்பதில்லை, அவர்களுக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறார். மத்தேயு சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி தாவீது ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே மேசியாவை, அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? மத்தேயு 1:1 கூட தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் என்று சொல்லித்தான் தொடங்குகிறதை பார்க்கிறோம். அவர்கள் மகன்களை கர்த்தர் என்று அழைப்பதில்லை. ஆகவே இப்போது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறதுனே தெரியல. அவர்கள் அப்படியே நிற்கிறாங்க என்று சொல்லியிருக்க. அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து மரியாளின் வம்சத்தில் வந்தபடியினால் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் தாவீதுக்கும் தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது வம்ச வழியில் வரும்பொழுது, பிறப்பின் வழியில் வரும்பொழுது மரியாளுக்கு அவர் மகனாக பிறந்தபடியினால் அவர் தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். மற்றபடி அவர் திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராக கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற காரியத்தோடு கூட மத்தேயு இங்கே முடித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களை தீர்மானித்து பார்த்து நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு அவரை துன்புறுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்ல, நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுதலுக்காக தேவனை சந்திக்கிற அந்த உன்னத நாளுக்காக எங்கள் வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுகிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறோமா? உயிர்த்தெழுதல் நிச்சயமாக உண்டு. அவர் மரித்தோருக்கு தேவனாக இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக அவர் இருக்கிறார். அந்த காரியத்தில் உண்மையாக இருப்போம். நாம் செலுத்த வேண்டிய நம்முடைய நிர்வாகங்களுக்கு சரியான பணங்களை செலுத்துவோம். தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளையும் தேவனுக்கு நாம் செலுத்துவோம். இந்த உலகத்தில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.